நான் அங்க இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். அவ்வளவுதானே தவிர நானும் பெரியமாக்கு பயந்து போகல. பிரச்சனையா? எனக்கு எப்பதான் பிரச்சனை இல்ல விவேக். சின்ன வயசுல என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போன உடனே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆனா அக்கா தான் எங்க எல்லாரையும் கண்ணுக்கு இமைய போல பாத்துக்கிட்டாங்க. அப்படி பாத்துக்கிட்டதுனாலதான் எங்களோட பிரச்சனை கம்மியாச்சு. தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே அனாதை ஆயிட்டோம். அப்பதான் உண்மையான பிரச்சனையே வந்தது. ஆனா அப்ப என் அக்கா அம்மாவா மாறினா. நான் இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நாங்க பயப்படக்கூடாதுன்னு தைரியம் சொல்லி எங்க கூட இருந்தாங்க. அக்கா இருக்காங்கன்ற தைரியத்துல இந்த உலகமே எங்களை எப்படி பார்த்தாலும் சரி, ஆனா நான் ரொம்பவே தைரியமா இருந்தேன். அக்கா எனக்கு துணையா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வாழ்க்கை மேல நம்பிக்கை வந்து ஒரு அடி முன்னாடி வச்ச. ஆனா அக்கா எப்ப என்ன ஒரு அனாதையா விட்டுட்டு போனாங்களோ அப்பதான் நான் உண்மையான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துல என்ன சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் மட்டும் தனியா இருந்தேன். என் வாழ்க்கை மேல ஒரு ஆசையே இல்லாம ஒரு அனாதை மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அக்கா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல விவேக். அம்மா, நான் மறுபடி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஒரு விஷயம்மா. என்னன்னு சொல்லுங்க. ஒரு சில நேரங்கள்ல நாம தாமதப்படுத்துறது கூட ஆபத்து தாமா. அர்ஜுன் ஐயா கிட்டையும் லக்ஷ்மி அம்மா கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணுதுமா. ஆனா எனக்கு இன்னும் இந்த விஷயத்துல சந்தேகமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அம்மா, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சுதான் 5 வருஷத்தை நீங்க வீணடிச்சிட்டீங்க. இனிமேல இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னொரு 5 வருஷமும் போயிடும்னு நினைக்கிறேன். இதனால அவங்க வயசுதான் அதிகமாகுமே தவிர அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காதும்மா. இன்னைக்கே இவங்களோட விஷயத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்படியே செய்யறேன்ப்பா. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட பேசுறேன். என்ன மன்னிச்சிரு ஜானு. நான் உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா உன்னை விவேக் கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். நீ விவேக் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜானு. உண்மையே சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என் தங்கச்சி வாழ்க்கை பத்தி நான் யோசிச்சு பார்த்திருக்கணும். என் கடமைய நான் நிறைவேற்றிட்டு போயிருக்கணும். ஆனா என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனைகளுக்கு பயந்துகிட்டு எல்லாரையும் விட்டுட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். நான் என்னோட அத்தையையும் நந்தன் குடும்பத்தையும் காப்பாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நினைச்சு அந்த நேரத்துல என்னால யோசிக்க முடியாம போச்சு. இப்போ நான் இருக்க இந்த நிலைமையில முன்னாடி என்னால வரவும் முடியாது, உன்னோட தேவைகளை தேக்கவும் முடியாது. ராத்திரி ஐஸ்கிரீம் வண்டி கிட்ட நம்ம லக்கிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். காலையில ஜாக்கிங் போகும்போது நம்ம மித்ராக்கு எதிரி ஆயிட்டான். அர்ஜுனோட பையங்க. ஓ, அர்ஜுன் பையனை பாத்தியா? எங்க? நம்ம லக்கி படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல தான். இன்னைக்குதான் அவன் ஜாயின் பண்ணிருக்கான். ஆமாமா, ராத்திரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அது சரி, அந்த பையன் விஷயத்துல நீ ஏன் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. அந்த பையனை பார்க்கும்போது
உங்களுக்கு வேற எதுவும் தோணலையா? நிறைய விஷயம் தோணுது. நல்ல துருதுருன்னு இருப்பான். வயசுக்கு மீறின அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லாம பேச்சு திறமையும் இருக்கு. ஈஸியா ஒருத்தர்கிட்ட மிங்கிள் ஆகிற குணமும் இருக்கு. இந்த வயசுலயே அவன் சுயமரியாதையை கூட நல்லா கத்து வச்சிருக்கான். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவன் ஒரு சின்ன சைஸ் மிசைல்னு கூட சொல்லலாம். ஐயோ, இதெல்லாம் சரிங்க. அவனுக்குள்ள இன்னொரு நல்ல குணமும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியலையா? என்னது? சின்ன வயசுல மித்ரா எப்படி இருந்தானோ இவனும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்காங்க. அப்படியா? நான் அந்த அளவுக்கு கவனிக்கலையா அரவிந்தா? அவனோட பேச்சுல நீங்க மயங்கிட்டு நீங்க மெய் மறந்து போயிருக்கீங்க. அதனாலதான் நீங்க அவனை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் லக்கி. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமா? சரி. இன்னைக்கு உன் கேரேஜ்ல என்ன இருக்கு? பீர்க்கங்காய் குழம்பு, பூசணிக்காய் பச்சடி. உன் கேரேஜ்ல என்ன இருக்கு? மாங்காய் போட்ட சாம்பார், கோவக்காய் பொரியல். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? சரி. உங்க வீட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு. எங்க அம்மா சமையல் ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்க அம்மா சமைக்கும் போதே பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாரும் எங்க வீட்டு பக்கம் தான் பாப்பாங்க. அந்த அளவுக்கு வாசனை வர மாதிரி சமைப்பாங்க. அப்படியா? உன் அம்மாவை எனக்கு எப்ப அறிமுகப்படுத்துவ? இன்னைக்கு காலையில அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கல்ல. அப்படியா? நான் உன் கூட அவங்கள பார்க்கலையே. நான் இன்னொரு நாள் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அது சரி, உங்க வீட்ல யார் சமைப்பாங்க? எங்க வீட்ல தேவயானி சமைக்கவே மாட்டா. மனிஷாவுக்கு கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாது. பாட்டி சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா பாட்டி கஷ்டப்படுவாங்கன்னு அப்பா அவங்கள பண்ண விட மாட்டாரு. சமையல்காரங்க தான் செய்வாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். என் வீட்டு சாப்பாடை விட உன் வீட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு. அப்படியா? அப்படின்னா எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வா. எங்க அம்மா கையால உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு தர சொல்றேன். குலாப் ஜாமுன் இருக்குல்ல, அதை எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க தெரியுமா? அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டு போறியா? அதுக்கு உன்னோட டாடி ஒத்துப்பாரா? யாருக்கும் தெரியாம நான் வந்துடுறேன். என்ன சொல்ற? சரி, ஓகே.